மதியம் வணக்கம். தாய்மை பருவம் அப்படிங்கிற பருவம் தான் ஒரு பெண் முழுமையாகக்கூடிய பருவமே அந்த தாய்மை அப்படிங்கிற பருவம் தான். எல்லாரும் தியாகத்தை கண்கூடா பார்க்காம இருந்ததே கிடையாது. எல்லா மனிதனுடைய மனதிலும் ஆழ் மனதில் உட்கார்ந்துருக்கிறது யார் அப்படின்னா தன்னுடைய தாய் தான் இருப்பாங்க. அந்த தாய் பருவம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு தாய்மை அடையும் பொழுது அவள் யதார்த்தமாக தான் இருப்பாள். ரொம்ப சாதாரண ஒரு பெண்ணாக தான் இருப்பாள். எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எல்லாமே அப்பையிலிருந்து ஆரம்பிக்கும் அந்த பெண்ணிற்கு. தியாகம் அப்படின்ற உணர்வு தன்னை அறியாமலேயே அந்த உடலில் மனதில் மாற்றம் எப்போ ஏற்படுது அப்படின்னா அந்த தாய்மை அப்படின்ற ஒரு சூழல் அந்த பெண்ணிடம் மாறும் பொழுது, ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் அந்த பெண்மையை அடையும் பொழுது, பெண்மை அடைந்து அதன் பிறகு தாய்மை அடையும் பொழுதுதான் என்ன ஆகுது அப்படின்னா முழுமை அடையும். அந்த அப்போ ஆரம்பிக்குது அந்த பெண்ணுக்கு. முதல்ல எப்போ கருவுல குழந்தை தங்க ஆரம்பிக்குதோ அப்பையிலிருந்து ஆரம்பிக்கிறது. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எப்படி படுக்கணும் எப்படி படுக்கக்கூடாது, எப்படி பேசணும், தீய சொற்களை பேசக்கூடாது. ஏன்னா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு தீய சிந்தனைகள் வரக்கூடாது. அது வரைக்கும் எந்த ஒரு கவலையுமே கிடையாது. சகட்டு மேனிக்கும் எப்படி வேணாலும் குழந்தை பருவத்தில் பேசுவாங்க, எப்படி வேணாலும் இருப்பாங்க. திருமணம் ஆன உடனே கணவரையும் சரி, தன்னோட தாய் தந்தையும் சரி, மாமனார் மாமியாரும் சரி, என்ன சொற்கள் சொல்லணும் எப்படி இருக்கணும் எதுவுமே தெரியாது. பொறுப்பாகவும் இருக்க மாட்டாங்க. எப்போ கருவை சுமக்கிறாளோ அப்பையிலிருந்து அது ஒரு மாதிரி மேஜிக்கல். அந்த பெண்ணுடைய உடலிலையும் மனதிலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவல் ஃபீலிங். அதெல்லாம் உண்மையிலே நான் சொல்றேன், வாய்ப்பே இல்லை. நீங்களாம் ஆண்களா பிறந்திருக்கீங்களா, சூப்பரான ஒரு உணர்வு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதை அனுபவிக்க தரேன் உண்மையிலே. ஏன்னா என்னுடைய தாய் ஒவ்வொரு தரையும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஒரு மாதிரி தியாக உணர்வோட இருப்பாங்க. எப்படிமா ரொம்ப பிடிச்ச விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக விட்டு கொடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் எப்படி போனாலும் இப்படி இருக்க முடியும், எப்படி இருக்குன்னா அவங்களுக்குமே சொல்ல தெரியாது. ஆனா நான் தாய்மை அடைந்த பிறகு எனக்கு அந்த உணர்வு நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதனால தான் ஏன் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கிட்டது. ஏன்னா ஒரு முழுமையான ஒரு நிலை, ஒரு தியாகம், அதாவது இல்லறத்திலேயே துறவரம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு தாய்கிட்ட தான் இருக்கு இல்லைங்களா? எப்படி இதுல இந்த இடத்துல இல்லறத்தில் துறவரம் எப்படி அப்படிங்கிறீங்கன்னா எதெல்லாம் நம்ம துறவரம் சொல்லுவோம்? நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்த துறந்துறது. அதாவது துறவரம் அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கான சுகங்கள் என்ன இருக்கோ அத்தனையும் நம்ம என்ன பண்ணுவோம், விட்டு கொடுத்துட்டு அது எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு எப்போ நினைப்போம் அப்படின்னா துறவரத்துல மட்டும்தான் நினைப்போம். ஆனா அந்த விஷயத்தை ஒவ்வொரு பெண்மணியும் தாயாய் ஆன பிறகு அப்பையிலிருந்து தொடங்கி விடுறார். அவள் இறக்கும் வரை அந்த துறவரத்தை தான் இல்லறத்தில் செய்து கொண்டிருக்கிறார். அது நான் தெளிவா சொல்லலாம். குழந்தை பிறந்ததுல இந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போது நிறைய உணவுகளை சாப்பிட முடியாது. திரும்ப பிறந்த பிறகும் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது என்ன பண்ண முடியாது, நிறைய உணவு வகைகளை சாப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. தன்னுடைய உடல் ரொம்பவுமே என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா பலவீனமாக மாறிடும். ஆக்சுவலாக போதுமான அளவு ஓய்வு தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த குழந்தைக்குள்ளே அந்த குழந்தைக்காக நிறைய விஷயங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படிதான் பலவீனமாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தை அழகுங்க, அடுத்த நிமிஷம் அந்த தாய்க்கு வருவா இருந்த ஒரு பலம் அதெல்லாம் எங்கேருந்து வரும்? அந்த தாய்மை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த உடலில் இருக்கிறதுனால வரக்கூடிய, அதுதான் சொன்னேன். அது ஒரு மாதிரி அமேசிங்கான ஃபீல். அதெல்லாம் வாயால் சொல்லவே முடியாது. ரொம்ப பலகீனமான பெண்கள் கூட எப்போ பலசாலியா ஆகுறாங்க அப்படின்னா அவை தாய்மையோட இருக்கும் பொழுது மட்டும்தான் ரொம்ப பலசாலியா இருக்கு. ஒவ்வொரு நிறைய சுகதுக்கங்களை அத்தனையும் எப்ப இழக்கிறா அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக. அதே போல ஒரு திருமண பருவத்து வரைக்குமே ரொம்ப யதார்த்தமா இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு நிறைய குடும்பங்களை கணவனை பிரிந்த மனைவிகள் நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக அந்த தாய் பட்ட கஷ்டம் இருக்குல்ல, தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எந்த விதத்துல ஒரு குழந்தைய நம்ம வளர்க்கறதுல ஏற்படக்கூடிய இடர்பாடுகளுக்கு எந்த ஒரு விஷயமுமே தெரியாத தாய்மார்கள் கூட, அதாவது பிறந்ததிலிருந்து எந்த ஒரு வேலைக்கும் போனது கிடையாது,
பொதுவாக நிறைய படித்தவர்களாக கூட இருக்க மாட்டாங்க, வெளி உலகமே தெரியாத பெண்மணியாக கூட இருப்பாங்க. ஆனால் அந்த பெண்மணி ஒரு குழந்தையை ஈன்ற பிறகு தன்னை பாதுகாப்பதாக இருந்த கணவன் இறந்த பிறகோ இல்லை தனக்கு எப்பயுமே பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நினைச்சிருந்த தாய் தந்தையை கைவிட்ட பிறகு கூட அந்த ஒத்த குழந்தைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா உயிர் வாழ்வா, அதுவும் உயிர் எப்படி வாழ்வாங்கன்னா உழைத்து அந்த வரை அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா இந்த தாய் மட்டும்தான். அது என்னன்னா தாய்மையை எல்லாருமே நிறைய பாராட்டுவோம், போட்டுவோம் போதும். அதை விட இப்போ இன்றைய காலகட்டத்திலையும் போட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ சமீபத்தில் பார்த்த ஒரு விஷயம், தஞ்சாவூரில் ஒரு மனிதர், தஞ்சாவூருக்கு அருகாமையில் உள்ள நாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு கிராமம். வாய்ப்பு இருந்தால் தஞ்சாவூர் போகும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் போயிட்டு வாங்க. என்ன அப்படின்னா அந்த கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதர் சத்தியமூர்த்தி அவர் பேர். அவருடைய தாயாரின் பேர் என்ன அப்படின்னா சாரதா. அவங்களுடைய தந்தை 7 வயதிலே இறந்துட்டார். அந்த அம்மா தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு சீராட்டி பாராட்டி அந்த குழந்தை படிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த குழந்தை நல்ல நிலைமைக்கு படித்து வந்துட்டார். நல்ல ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 63 வயது ஆகும் அந்த மனிதர். அந்த மனிதர் அந்த ஊரில் அந்த தாய்க்கு கோயில் கட்டியிருக்கார். அதோட இல்ல, அந்த கோயில் கட்டிட்டு அந்த தாயும் தானும் வளர்ந்த வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த வீட்டை அரசு பள்ளிக்காக தானமாக கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய தொடக்கநிலை பள்ளி யாருடைய நிலம் அப்படின்னா இந்த சத்தியமூர்த்தி என்பவருடைய அவங்க தாய் வாழ்ந்த வீடு. அப்போ அந்த தாய்மையோட இருந்த அந்த ஒரு தாயோடைய நினைவாக அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய தாய்மை, அந்த தாய் எப்படி தனக்காக தியாகம் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்தாரோ அதற்காக அந்த இடத்த என்ன பண்ணியிருக்காரு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு தினமும் அந்த குழந்தைங்களுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தாயின் அருமையையும் தாயின் தியாகத்தையும் அந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய போய் அதற்கான விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கு சொல்றதும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை செலவுகள் என்னென்ன இருக்கோ கல்வி கற்றுக்கொள்வதற்கு அத்தனையும் செய்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க, தாய்மையை போட்டிருக்காங்க இருக்கிறாங்க. இன்னைக்கும் இந்த சமுதாயத்தில் இப்பவும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் காலத்தோடைய சூழலை காட்டி, ஏன்னா இந்த காலத்திலையும் இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா, இந்த காலத்துலலாம் இதெல்லாம் சாத்தியமாப்பா, இந்த காலத்துல அப்படிலாம் இருக்கிறாங்களா, இருக்கிறார்கள் என்பதை வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட காமிச்சா மட்டும்தான் இன்னமும் இந்த விஷயங்கள் இருக்கிறது, இந்த விஷயத்தின் மூலம் நாமளும் இது போன்று இருக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும். அதனால முடிந்த அளவுக்கு இப்பொழுது தற்காலத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஐயா அடிக்கடி தான் போச்சுக்கிறாரு, என்னமா நீ பேச வந்தா என்ன ஏமா சுட்டி காட்டுற அப்படின்னு. அப்படி அல்ல, ஐயாவும் ஆசிரியர் பணியில இருந்துட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நேர தவறாமை, அந்த சின்சியாரிட்டி, அதற்காக எடுத்துக்கக்கூடிய பொறுப்பு அத்தனையும் இன்னைய காலகட்டத்தில் மனிதர்கிட்டையும் இருக்குங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப நாம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அது நாளடைவில் நம்ம கிட்டையும் அந்த விஷயம் நாம மறந்து போன விஷயங்கள், நாம தொடராத விஷயங்கள் தொடரும். நம்ம சொல்ல மறக்கிறதுனாலையும் அதுல ஒரு தன்னடக்கம்ங்கிற பேர் வச்சுக்கிறதுனாலையும் தான் என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் கதைகள்ல சொல்ற மாதிரி எப்போ ஒரு 3 ஆண்டு காலத்துல சொன்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு கல்யாணத்துல நடக்குமா, நடக்கும். இன்னமும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் எப்படி தெரியும் எல்லாருக்கும். நம்ம நிறைய எல்லா குழந்தைங்களுக்குமே இதுல தாய்மையை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா தாய்மையோடைய பெருமையை விட தாய்மையோடைய கடமை இருக்கு இல்லைங்களா, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒரு ஜஸ்ட் அப்படியே பெற்று எடுத்துட்டோம், அந்த பெற்று எடுத்த பிறகு அந்த குழந்தைக்கு தேவையான செய்து கொடுத்துட்டோம், அதோட அந்த தாயோடைய கடமை முடிஞ்சிருது அப்படின்னா இல்லை. அதுல முழுக்க முழுக்க ஒரு சிறந்த குடிமகனாவோ மகனாவோ அந்த குழந்தையை எந்த ஒரு தாய் உருவாக்குறாரோ அங்கதான் முழுமையடையும். இந்த மனிதர் 65 வயது, அதுக்கான பொருளாதாரம் ஒரு நெருக்கடி இருந்திருக்காங்க, 65 வயது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த தாய்க்கு ஒரு கோயிலை கட்டிட்டு ஒரு அரசுக்கு தன்னுடைய இடத்தை அன்பளிப்பா கொடுக்குறாரு அப்படின்னா அந்த உணர்வு எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னா அந்த தாய் சொல்லி கொடுத்த உணர்வு மூலமா தான் வந்திருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் வருமா அப்படின்னா வராது. தாய் கடமையோட பொறுப்போட அந்த விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி தராரோ அதன் மூலயமா தான் வரும். அடுத்தடுத்த தலைமுறைகளை நம்ம நல்லபடியாக உருவாக்கணும். ஆசிரியர் கையில் அடுத்த தலைமுறை இருக்கு, அதை காட்டிலும் ஒரு தாயின் கையில்
தான் அடுத்த தலைமுறை இருக்கு. அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு தாயும் கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த காலத்தில் எப்படி ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தைகளை வளர்த்தாங்களோ அதே மாதிரி வளர்க்கணும். வீரமா இருக்கட்டும், நற்குணமா இருக்கட்டும், கனிவா இருக்கட்டும், தியாகமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அன்னைக்கு அவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. பெண் குழந்தைகளை வளர்க்கும் பொழுதும் சரி, ஆண் குழந்தைகளை வளர்க்கும் பொழுதும் எல்லா விஷயத்தையும் ஒரு தாய் நல்லாவே சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு. என்னுடைய அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் அவங்க ரொம்ப ஆக்டிவானவங்க, நல்ல டேலண்டடான ஒரு ஆளானவங்க. அவங்க வந்து வேலைக்கெல்லாம் போக முடியும், குடும்ப சூழல் அந்த மாதிரி. ஆனால் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பொதுவாக பெண்கள் வந்து அலங்காரம் இல்லாமலே அழகாக இருப்பாங்கிறதை தாய் தான் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க. எப்போ அப்படின்னா அலங்காரம் இல்லாமல் யதார்த்தத்தோடு இருக்கும் பொழுதுதான் அழகா இருப்பாங்க. அவங்க உள்ளத்தில் அன்போடு இருக்கிறவங்களுடைய முகம் ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்குங்கிற விஷயத்த அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா இந்த பூ நிறைய வச்சுக்கிறது போறது இந்த மாதிரிலாம் 2வது படிக்கும் பொழுது என் முன்னாடி இருக்கக்கூடிய கோட்டத்தில் இருக்கிற எல்லா வீட்டோடைய தாய்மார்களும் அந்த குழந்தைங்களுக்கும் அப்படியே நீட்டா பூ வச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கும் பொழுது நமக்கும் ஆசையா இருக்கும்ல, அம்மா எனக்கு இவ்வளவு பூ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த 2வது படிக்கும் பொழுதே என் தாய் தான் சொன்னாங்க, பூ நீட்டா வச்சுக்கிறதுல அழகே இல்லைம்மா, அது சரியான விஷயம் இல்லை. அது வந்து பூ, அதாவது பூங்களை விட நீட்டா பூவை வைத்துக்கொண்டு அந்த பூவை முன்னாடி எடுத்து போட்டுக்கிட்டு நடக்கிறது இதெல்லாம் வந்து சரியான விஷயமே கிடையாது. அது நல்ல பெண்களுக்கு அழகும் கிடையாது அப்படின்னு நான் 2வது படிக்கும் போதே சொன்னேன். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் முடி எவ்வளவு நீட்டா இருந்தாலும் சரி, பூ நீட்டா நான் வச்சதே இல்லை. வைக்க கூடாதுங்கிற விஷயத்தை யார் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா தாய் சொல்லி கொடுக்கணும். அதை தாய் சொல்லி கொடுத்தாங்க. அந்த காலத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கைப்படியில தாயை பார்த்தா வீட்டுல போய் பார்க்க தேவை. ஒரு தாயை பார்த்துட்டாலே அந்த குழந்தை எப்படி வளர்க்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. நூலை போல சேலை, தாயை போல இல்லை. அந்த தாய் உண்மையிலே ஒரு சிறந்தவளாக இருந்தா அப்படின்னா அந்த தாய்க்கு பிறந்த குழந்தை எந்த சூழலையும் தவறாக போக மாட்டாங்க, சமுதாயத்திற்கு நல்ல மனிதர்களாக தான் இருப்பார்கள். இந்த இடத்துலதான் தாய் ரொம்ப கவனமாகவும் குழந்தைகளை வளர்க்கும். வளர்த்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா பிற்காலத்துல நல்ல ஒரு மனிதர்களா வருவாங்க. ஸோ பெருமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனதிலும் இருக்கிறத காட்டிலும் எல்லா தாய்மார்களும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா கடமை. ஒரு தாய் தன்னுடைய குழந்தை, ஏன்னா எந்த மனிதனும் யாருக்கிட்ட சரண்டர் ஆகும் அப்படின்னா தாய்கிட்ட மட்டும்தான். வேற எல்லா இடத்துலையும் ஒரு ஈகோ இருக்கும். என்னுடைய கல்வி இது, என்னுடைய பதவி இது, நான் எப்படிப்பட்டவன், நான் இந்த சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. இது எதுவுமே எங்க நடக்காது, தாய்கிட்ட நடக்காது. ஒரு தாய் டேன்னா போதும் அந்த அச்சம் இருக்கும். ஆக அம்மா மனசுல நம்ம செய்த ஒரு செயல் தவறுபடுது, நம்ம செய்யக்கூடாது. ஒரு தாய் சொன்னா என்ன வேணாலும் கேட்டுக்கணும், அன்பு அவரை. ஏன்னா அந்த குழந்தைய அளவு கடந்து அன்பு பாராட்டி சீராட்டி எந்தெந்த இடத்தெல்லாம் அந்த குழந்தைக்கு உதவி தேவையோ அங்கெல்லாமே இங்க யார் நின்றுருப்பா அப்படின்னா தாய் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கும் இந்த வயசு இருக்கிறீங்க, உங்களுடைய தாய்கள் உயிரோட இருந்தா நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அந்த தாய் சாகர வரைக்குமே நீங்க பிள்ளைகள் தான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு தாய் இறக்கும் வரை அந்த மனிதர் குழந்தையாலே இருக்கிறாங்கிற ஒரு உணர்வு எப்போ வரும் அப்படின்னா அந்த தாய் உயிரோட இருக்கிற வரைக்கும். அந்த தாய் இறந்து விட்டா நீ குழந்தைங்கிற பருவத்தை மாறிடும். 80 வயசு இருந்தாலும் சரி, உன் தாய் உன்னோட இருந்தாங்கன்னா நீ குழந்தை தான். அந்த தாய் உன்னை குழந்தையா தான் பார்ப்பேன். அந்த ஒரு உணர்வு யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா தாய் தான். அதனால இப்பயும் தாய் இருந்தாங்கன்னா போற்றி கொண்டாடுங்க, தப்பே இல்லை. ஏன்னா கொஞ்சம் கூட எந்த கலப்படமும் இல்லாம தன்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும்ன்ற ஒரே காரணத்துக்காக தன்னை எவ்வளவு வர்த்திக்க முடியுமோ, எவ்வளவு வாடிக்க முடியுமோ, எவ்வளவு விஷயங்களை இழக்க முடியுமோ அத்தனையும் இழக்கக்கூடிய ஒரு இடத்தில் யார் இருக்கிறா அப்படின்னா தாய் மட்டும்தான். அந்த அதே நேரத்துல தாய்க்கு ஏதாவது செஞ்சாங்க நிறைய பேருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. நிறைய ஆண்மகன்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல என் தாய் போல யாருமே இல்லை, எவ்வளவு விஷயம் எனக்காக செய்யறாங்க. அந்த விஷயத்துக்கெல்லாம் நாம பிரதிபலன் அவங்க ஒரு ஸ்டேஜில் சம்பாதிக்க ஆரம்பிச்சுவாங்க. சம்பாதிக்கும் போது இந்த உலகத்தில் யார் யாருக்கும் என்னவோ செய்யறேன், நம்ம தாய்க்கு செஞ்சதே இல்லையம்மா, உனக்கு என்னடா வேணும் சொல்லுமா, நீ என்ன கேட்டாலும் நான் கொண்டு வர இடத்துல உன் மகனா நான் வந்துட்டேன், எனக்கு செஞ்சு கொடுமா, என்ன செஞ்சு கொடுடான்னு சொல்ற அடுத்த நிமிஷத்துல நான் வந்து உனக்கு என்ன பண்ணிடுறேன் செய்யறமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்டாலும் அந்த தாய் என்ன பண்ணுவான், எதுவும் எனக்கு வேண்டாம், நீ நல்லா
சொல்லுமா, ஏன் திருப்திக்காக சொல்லுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேட்டுட்டே அப்படியே கண்ணு ஒன்றும் இல்லைடா, ஒரு நாள் நீ சின்ன வயதில் என்னோட படுத்திருந்த இல்லையா குழந்தையா இருக்கும்போது, அதே போல ஒரு நாள் என்னோடு என்ன பண்ண படுத்து உறங்கு போதும். சரி இவ்வளவு தானப்பா, நான் என்னென்னவோ நினைச்சோமா, நான் எவ்வளவு தெரியும் தெரியாது, நீ என்ன கேட்டாலும் கொண்டு வந்து கொடுத்துருவோம், இதை போய் சொல்றீங்க. சரி பரவாயில்லம்மா, நான் இன்னைக்கு நைட்டு உங்களோட உறங்குறேன் அப்படின்னு. ஸோ அன்று இரவு 2 பேரும் உறங்குறாங்க. உறங்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் உறங்கும் பொழுது பக்கத்தால ஈரம். என்ன அப்படின்னா தாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சொம்பளை தண்ணி எடுத்துட்டு வந்து அவரோட படுக்கையில ஈரத்தை ஊற்றிடுறாங்க. உடனே அந்த பையனுக்கு என்ன ஆகுதுன்னா தூக்கம் தலையுது. சரி இருந்தாலும் என்ன பண்றது, தூக்கம் நல்லா வருது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நகர்ந்து படுத்துறான். திரும்ப நகர்ந்து படுத்த பக்கத்துலையும் என்ன பண்ணிட்டு தான் அந்த தாய் தண்ணி ஊற்றுறாங்க. திரும்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நகரும் பொழுது 2-3 டைம் நகரும் பொழுதும் எல்லா இடங்கள்லையுமே ஈரம் இருக்கு. ஈரம் இருந்த அடுத்த நிமிஷம் அந்த பையனுக்கு செம்ம கோவம் வந்து, மா என்னம்மா நீ ஒரு நாள் என் கூட படுத்து சொன்னது சுத்தமாமா, நான் படுத்த சுத்தமாமா, இப்படி எனக்கு தூங்க விடாம படுத்துறியே அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறான். அப்பதான் அந்த தாய் சொல்ற, அப்படி இல்லடா கண்ணு, நீ குழந்தையா இருக்கிறப்போ ஒவ்வொரு இரவும் இப்படித்தான் நீ ஈரமாக்கிட்டு படுத்து இருந்தா, நான் ஒரு நிமிஷம் கூட தள்ளி படுத்தது இல்லையா, அந்த ஈரத்தை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு உனக்கு புதிய படுக்கையை உருவாக்கி ஈரம் உள்ள பகுதியில் படுத்துக்கொண்டே உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறவள் நான். அப்போ இந்த இடத்துல அந்த தூக்கத்தை பொருட்படுத்தாமலையும் குழந்தையுடைய ஆரோக்கியத்தை பொருட்படுத்தி தன்னுடைய அந்த ஈரத்தில் படுத்தால் தனக்கும் தான் ஆரோக்கிய கேடு ஏற்படும். ஆனாலும் அதை எதையும் பொருட்படுத்தாம அந்த இடத்துல உறங்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருந்துச்சுன்னா தாய்க்கு தான். அம்மா அப்போ நீ செய்த தியாகத்துக்கு நம்ம அதில் நன்றி கடனை செய்ய முடியாதாம்மா, ஒரு விஷயம் செய்யலாம். என்ன அப்படின்னா நம்ம திருக்குறளை சொன்ன இந்த பொழுது பெருக்கும் தன் மகனை சான்றோன் எனக்கு எதற்காய், நீ எனக்கு ஏதாவது செய்யணும்னு நீ நினைச்ச அப்படின்னா அந்த ஒரு விஷயம்தான். இந்த சமுதாயத்தில் நீ ஒரு சான்றோனாக திகழ்ந்து பிற மனிதர்கள் எல்லாரும் உன்னை நீ சிறந்த மனிதர், நல்ல ஒரு சான்றோனாக இருக்கிறாய் என்ற சொல் என் காதில் பொழுது நான் உன்னை பெற்று எடுத்ததற்காக செய்த தியாகத்துக்கான பலனை அடைவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தியாகத்துக்கான பலன் எது என்று நம்மளுடைய திருவள்ளுவர் சொன்ன ஒரு திருக்குறளை உதாரணமா சொல்லி அந்த மனிதனை வியத்தார். பாலிபடி